ஹலோ வணக்கம். நான் பிரபாலினி. நான் ஈழத்து இசையமைப்பாளர். நான் இப்போ ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வந்திருந்தேன். நான் ரொம்ப நாளுக்கு முதல்ல இந்த ஊரை விட்டு போனதால என்னுடைய மக்களை பற்றி எனக்கு தெரியுமா, இங்கே நடந்த கொடுமைகள் எல்லாம் நான் அனுபவிக்கலை. அது எனக்கு லக்கன்னாலும் ஆனால் இப்போது கட்சியில் நான் இந்த பாதையில் போயிட்டு இருக்கும் பொழுது இவ்வளோ மக்கள் இங்கே சூழ்ந்து நிற்கிறாங்க. அது என்னத்துக்காகன்னு சொல்லி நான் உங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். ஸோ வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ஸோ நாங்கள் இன்னைக்கு இந்த செம்மணி புதைக்குழியை பற்றி நாங்கள் இந்த போராட்டம் நடந்துட்டுருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அடிக்கடி செய்வீங்களா? என்ன காரணத்துக்காக இந்த வாரம் நீங்கள் இதை செய்திருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்ல முடியுங்களா? இந்த போராட்டம் என்பது அணையாவிளக்கு என்பது ஒரு அரசியல் சாராத ஒரு தரப்பினரால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது முன்னெடுப்பதற்கான மிக பிரதான காரணம் 96ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 99 காலப்பகுதி வரை இந்த பகுதியிலே பாரியளவில் படுகொலை செய்யப்பட்டு, பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு, இளைஞர்களும் யுவதிகளும் சிறுவர்களும் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டு இருப்பதாக இலங்கையினுடைய நீதித்துறையில் 98ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கிருஷாந்தியினுடைய படுகொலையின் தொடர்பட்ட இராணுவ குற்றவாளியான சோமரட்ன ராஜபக்ச தன்னுடைய நீதிமன்றத்தில் இறுதியாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார். குறித்த இந்த பகுதியில் பல மனித புதைகுழிகள் இருப்பதாகவும் இதனுடன் தொடர்பட்டு இலங்கை இராணுவத்தினுடைய 20 இராணுவ அதிகாரிகள் தொடர்பட்டு இருப்பதாக வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அப்பொழுது இந்த பகுதியிலே அகழ்வு மேற்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 15 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலைமையில் 99ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அந்த அகழ்வு பணி நடைபெற்றிருந்தது. சர்வதேச பிரதிநிதிகளின் மேற்பார்வையின் கீழும் 20க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் சர்வதேச ஊடகங்களும் அதில் பங்கு பற்றியிருந்தன. ஆனால் 2004 வரை பின்னர் அந்த வழக்கானது சிறப்புக்கு போடப்பட்ட ஒரு வழக்காக இலங்கை அரசாங்கத்தினால் இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசம் இங்கே வந்த சர்வதேச பிரதிகள், குறிப்பாக மனித உரிமை சபையினுடைய பிரதியாக இருக்கலாம், அமெரிக்காவுடைய குற்றவியல் துறை சார்ந்த நிபுணராக இருக்கலாம், இவ்வாறு 20 நிபுணர்களும் அரசாங்கம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் வேறு மனித புதைகளுக்கான தடயங்கள் எதுவும் காணப்படவில்லை என்பது, இதுடன் இந்த ஆய்வு அதற்கு மேல் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்ற அடிப்படையில் அதனை நிறுத்தியிருக்கிறார். இந்த நிலைமை சென்ற வருடம் 2024ஆம் ஆண்டு இதிலிருந்து 50 மீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அரியாலை சித்துப்பாத்தியின் உண்மையான சபையிலே ஒரு புதிதாக எரியூட்டும் நிலையம் அமைக்கின்ற போது அந்த எரியூட்டும் நிலையம் அமைப்பதற்கான 4 கிடங்குகள் அமைக்கப்படுகின்ற போது முதலாவது கிடங்கில் 4வது கிடங்கில் இருந்து மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் அதன் காரணமாக நான் அந்த தகவல் தொடர்பாக பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்றமானது குறித்த இடத்தை மனித புதவெளியா என சந்தேகத்துக்கிடமான இடமாக இருப்பதனால் அதனை ஆரம்பகட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என நீதிமன்றம் கட்டளையிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் 2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த அகழ்வு பணியை தொல்பொருள் ஆய்வு பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களும் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியினுடைய மேற்பார்வையின் கீழும் சட்ட வைத்திய அதிகாரி மேற்பார்வையின் கீழும் வழக்கு தொடர்பான என்னுடைய மேற்பார்வையின் கீழும் CHRD என்ற மனித உரிமை சட்டத்தரணிகள் முன்னிலையிலும் அந்த அகழ்வு பணி நடைபெற்று அந்த மாதிரி அகழ்வு பணிகளில் 19 மனித எலும்பு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. இது முக்கியமான குறிப்பிடப்பட வேண்டிய விடயம். அந்த 19 மனித முழுமையான உடல் தொகுதிகளிலும் 1 வயதுக்கு உட்பட்ட 3 குழந்தைகளும் கிட்டத்தட்ட 15 வயதுடைய ஒரு உடலும் ஏனவை ஆண் பெண் ஆக குடும்பமாக அந்த உடல்கள் 19 உடல்கள் காணப்பட்டது. ஆனால் இது முக்கியமான விடயம் என்னெனில் அந்த 19 உடல்களும் சித்திரவதைப்படுத்தி படுகொலை செய்யப்பட்டதற்கான பிரதான ஆதாரங்களான அந்த உடல்களில் எந்த விதமான ஆடைகளும் அணிகலங்களும் இருந்ததற்கான சாத்தியம் இல்லை, முற்றுமுழுதாக இல்லை. 2வது விடயம், அந்த காணப்பட்டது இயற்கைக்கு முரணான விதத்தில் ஒன்றுக்கு மேல் ஒன்று குவியலாக அந்த உடல்கள் போடப்பட்டு அவசரமாக புதைக்கப்பட்டதற்கான சான்றுகள்லாம் அங்கே காணப்பட்டன. அதுவும் குறிப்பாக நிலத்தை அடக்கம் செய்வதாக இருந்தால், உடலை அடக்கம் செய்வதாக இருந்தால் நிலத்திலிருந்து 4 அடிக்கு கீழான உடல்களை அடக்கம் செய்வார்கள். ஆனால் அது 1 அடி 2 அடியிலே அந்த மனித உடல்கள் பெற தொடங்கிவிட்டன, குவியலாக பெற தொடங்கிவிட்டன. அதை விட முக்கிய விடயம், குறித்த சுடலையானது 95ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து 2011ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை அது இராணுவத்தினுடைய காவலர் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்தது. குறித்த பகுதி மக்கள் இராணுவத்தின் அனுமதி பெற்றே அந்த இடத்தில் இந்துக்கள் தங்கள் உடல்களை எரியூட்டுகின்ற நிலையமாக காணப்பட்டு இருக்கின்றது.
ஒரு 70 வருடத்துக்கு மேற்பட்ட இந்துக்களுடைய சுடலையாக அந்த சுடலை காணப்பட்டிருந்த போதிலும் வாய்மொழி மூலமாகவும் பின்னருடைய அந்த சுடலினுடைய ஜாப்பின் பிரகாரமும் அந்த எரியூட்டும் நிலையத்திற்கு கிழக்கு புறமாக மட்டும்தான் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நீதிமன்றத்திற்கு கடிதம் கிடைக்கின்ற மாத்திரம்தான் அல்லது ஏதாவது கிறிஸ்தவர்களைச் சேர்ந்த உடல் உரிமை கோரப்படாத உடல்கள் தகனம் செய்ய வேண்டுமாக தாக்க வேண்டுமாக இருந்தால் அந்த எரியூட்டு நிலையத்திற்கு கிழக்கு புறமாக மட்டும்தான் அதற்கென ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு பல தசாப்த காலமாக பேணப்பட்டு இந்த ஊர் மக்கள் வருகிறது. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்ட புதவெளியானது அந்த எரியூட்டு நிலையத்துக்கு வலதுபுறம் அதாவது மேற்கு புறமாக அந்த எரியூட்டும் அந்த மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அதுகள் அவ்வாறு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வதில்லை. முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், அவர்கள் இயற்கையாக செய்த ஒரு மனித புதைகுழியாக அது இல்லை. அது குவியலாக போடப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டு படுகொலை செய்தது. அதுவும் குறிப்பாக இலங்கையினுடைய நீதித்துறையினால் கிருஷாந்தி படுகொலையுடன் தொடர்பட்ட 6 குற்றவாளிகளுக்கு உள்ளக ரீதியான தீர்வினை வழங்கியிருந்த போதிலும் அந்த கிருஷாந்தியுடைய படுகொலையுடன் தொடர்பட்ட 20 இராணுவ அதிகாரிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. ராஜபக்ச கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் மிக பிரதான இராணுவ அதிகாரியாக கேவக என்ற இராணுவ அதிகாரி இந்த இடத்தில் இருந்தார். அதனை விட இராணுவ 7CLA என்ற இராணுவ முகாமில் கடமையாற்றிய 14 இராணுவ வீரர்கள் இது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான எந்த விதமான இதுவும் கிடைக்கவில்லை. கிருஷாந்தினுடைய நீதி கிடைத்ததாக மக்களோ உள்ளக ரீதியாக தீர்வு கிடைத்திருந்தாலும் அது தீர்வாக நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் கிருஷாந்தின் உண்மையான படுகொலையில் தொடர்பட்ட நபர்களுடைய குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. எனவேதான் நாங்கள் இந்த போராட்டத்தினூடாக அனைத்து மக்களும் ஒற்றுமையாக கேட்கின்ற ஒரே விடயம், இந்த மனித புதகுழி இன்னும் பாரிய அளவிலான மனித உடல்களை கொண்டதாக நிறைந்திருக்கின்றது. இன்னொரு இடத்தை இந்த குறித்த அகழ்வுப்பணி நடக்கின்ற தூரத்திலிருந்து சில மீட்டர் தூரத்தில் இன்னொரு புதகுழியின் ராஜ்குமாராக செய்மதியின் படத்தின் உதவியுடன் அதை அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அதிலும் மாதிரி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிட்டிருக்கின்றது. எனவே இங்கே மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வு பணிகளில் சர்வதேச குறிப்பாக மனித உரிமை ஆணையர்களாலும் அதன் சர்வதேச துறை சார்ந்த நிபுணர்களாலும் அந்த ஆய்வு விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளப்படுவது என்பதை மேற்பார்வை செய்யப்பட வேண்டும் என்ற விடயத்தை மிகவும் ஆணித்தரமாக கேட்டுக்கொள்வதுடன் இதற்கான ஒரு நீதி பொறிமுறையை உருவாக்கி இங்கே தமிழர்கள் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இவ்வாறு மனித பகுதிகள் காணப்படுகின்றன. எனவே இதற்கான ஒரு தீர்வை சர்வதேசம் இந்த இது தொடர்பான விசாரணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கும் சர்வதேச தீர்ப்பாயங்களூடாகவும் இதனை கையாண்டு இங்கே வடக்கு கிழக்கு தமிழுடைய தேசம் இந்த தேசம் இனவழிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை உறுதிப்படுத்தி எமக்கான தீர்வை பெற்று தர வேண்டும் என மிக வலிமையாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததான் என்னுடைய கேள்வி, எப்போ இந்த முதலாவது அந்த இடம் கண்டுபிடிச்சது, எவ்வளோ நாள் இந்த கேஸில் ஈடுபட்டு இப்போ வந்து அரசாங்கம் மக்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவங்க இப்போ என்ன நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க? தமிழகம் உருவான நீதி பொறிமுறையில் சிங்கள பேரினவாத அரசை பொறுத்தவரையில் ராஜபக்சா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், மைத்திரிபால சிறிசேனவாக இருக்கலாம், இப்போது வந்து அனுர திசாநாயக்காக இருக்கலாம், அவருடைய உள்மனதில் எந்த விதமான மாற்று கருத்து இடமில்லை. அவர்கள் சிங்கள பேரினவாத நிலைமையில் இருந்து இதனை கையாள விரும்புகிறார்கள். இதுக்கான நிதி கூட ஒதுக்குவது கால நீடிப்பையும் இதற்கான நேர்மையான ஒரு ஆய்வை அவர்கள் செய்ய தயாராக இல்லை. நிச்சயமாக அவர்களை நாங்கள் நம்ப தயாராக இல்லை. இதே காலம் தந்த படிப்பினை இந்த அகழ்வு பணி என்பது கிருஷாந்தி படுகொலை என்பது 96ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த கிருஷாந்தியை படுகொலை செய்து இங்கே புதைத்திருந்தார்கள். பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு 10க்கும் மேற்பட்ட இராணுவ அதிகாரிகள் பாலியல் கூட்டு வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு இங்கே படுகொலை செய்து தாட்டினார். அதுவும் குறிப்பாக நான் பதிய விரும்புகிறேன். கிருஷாந்தியை தேடி வந்து கிருஷாந்தி 11:30 மணி அளவில் இந்த இடத்தில் கைது செய்யப்பட்டு 2:30 மணி வரையும் வைத்திருந்து பின்னர் கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட நிலைமையில் இது தொடர்பான தகவல் தாயாருக்கு வழங்கப்பட்ட நிலைமையில் தாயாரும் அவர் கிருஷாந்தியுடைய தம்பியார் பிரணவனும் அவருடைய அயல்வீட்டுக்காரர் திருவாமூர்த்தியும் இங்கே வருகை தந்த போது அவருடைய படுகொலை சம்பவம் தெரிய வந்தவுடன் அவர்களையும் படுகொலை செய்து இதற்கு பின்னால் இருக்கின்ற பகுதிகளில் குறிப்பாக கிருஷாந்தியுடைய தாயாரை கழுத்தினால் நெரிச்சும் அயலவரை கழுத்தினால் நெரிச்சும் கிருஷாந்தியும் அவருடைய தம்பியையும் துண்டுந்தாக வெட்டித்தான் இங்கே தாட்டிருந்தார்கள். ஆனால் இதற்கான ஒரு 96ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்திற்கு 98ஆம் ஆண்டு நீதித்துறை குற்றஞ்சாட்ட வேண்டிய 20 தரப்பினரை விட 6 தரப்பினருடன் அந்த விசாரணையை மூடி மறைக்க முற்படுகின்ற போது இந்த மனித புதகுழி ஆய்வு செய்யப்பட வேண்டும் என 99ஆம் ஆண்டு இதை குறிப்பிட்டிருந்த போதிலும் 2004 வரை இந்த விசாரணையை நீடித்து அதனை மலினம் செய்கின்ற செயற்பாடு, அதாவது ஏன் எவ்வாறு மலினம் செய்வார்கள் என்றால் இதற்கு கண்கண்ட இங்கே நடைபெற்ற அனைத்து படுகொலை கைதுகள் காணாமல் ஆக்கப்பட்ட தொடர்பான சாட்சியங்கள் கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கண்கண்ட சாட்சியங்கள் அழிந்து கொண்டு இந்த 1 மாதத்துக்கு முன்னர்
அரியால பகுதியில் 96ஆம் ஆண்டு கடத்தப்பட்ட குமாரசாமி என்பவருடைய மனைவி மட்டும்தான் இறுதி சாட்சியாக இருந்தால் ஒரு மாதத்துக்கு முதல் அவன் மறந்து விட்டால் அவை சாட்சிகள் காணாமல் அழிந்து போக செய்யப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது மக்கள் வழங்க வேண்டிய நீதி நீடித்த நீதியாக செல்லுமான்றால் அது காலதாம கூட்ட நீதியாக இருந்தால் அந்த நீதி நமக்கு கிடைக்காது. எனவே அந்த நீதி பொறுமுறையை செய்ய இலங்கை அரசாங்கம் தயாராக இல்லை. அவ்வாறு பொறுமுறையும் அனிரகுமார திசாநாயக்க கூட பட்டாள அந்த விசாரணைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்றால் இதற்கான ஒரு முக்கியத்தை கொடுத்து ஒரு நியாயமான இதை செய்ய அவர்கள் எந்த விதத்திலும் முற்பட மாட்டார்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆகவே நாங்கள் மிகவும் தெளிவாக சொல்கிறோம், இந்த விசாரணை என்பது சர்வதேச தலையீடு அவசியம். அந்த தலையீட்டினூடாக இங்கே அந்த 96ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் 628 பேர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தகவல் இருக்கிறது மட்டும். இதனை விட 95 99 வரை கிட்டத்தட்ட 3000 பேர்கள் காணாமல் அதை விட வேறு மனித மொழியில் காணப்படுவதாக எனக்கு தகவல் கிடைக்கின்றன. ஆகவே இது தொடர்பான ஒரு சர்வதேச தலையீட்டுடன் கூடிய பொறுமுறை உருவாக்கப்பட்டால் மட்டும்தான் இதற்கான நீதி கிடைக்கும். அவ்வாறு இல்லை என்றால் இவ்வாறு படுகொலை இலங்கை சுதந்திரமாக இருந்த காலத்தில் இன்று வரை இந்த படுகொலை எவ்வாறு இல்லாமல் செய்தார்களோ அவ்வாறே இதுவும் இல்லாமல் செய்யப்படும் என்பதுதான் ஜெதா. நீங்க சொன்னீங்க வெளிநாடுகள் வந்து இதை தலையிடணும், அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இன்னும் முன்னெடுக்க முடியாது. நீங்க அந்த காரணத்துக்காக தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கீங்க நினைக்கிறேன். இந்த ஐக்கிய நாட்டு சபையிலிருந்து யாரோ வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு காரணம், அதாவது மனித உரிமை ஆணையாளர் இங்கே வருகிறது என்றாலும் அதுவும் குறிப்பாக ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இங்கே வருகிறது என்றால் இந்த இலங்கை தொடர்பான இங்கே நடைபெற்ற இனவழிப்பு தொடர்பாக 15 வருடமாக மனித உரிமை துறையில் நடத்தப்பட்டிருந்த இந்த பிரேரணையானது செப்டம்பர் மாதம் அந்த பிரேரணை முடிவடைய வேண்டும் அல்லது புதிய ஒரு பிரேரணைக்கு செல்ல வேண்டும். ஆகவே இந்த நிலைமையில் இங்கே அவர் வருகை தருவார் என்பது முக்கியமான விடயம். இதை அவர் நிச்சயமாக 9ஆம் மாதம் செப்டம்பர் மாதம் நடைபெறுகின்ற மனித உரிமை கூட்டத்தொடர் இதில் ஆவணப்படுத்த வேண்டும். இது தொடர்பாக உண்மைத்தன்மையை அவர் வெளிக்கொண்டு வர வேண்டும். இந்த விசாரணை சர்வதேச தலையீடுகள் நீதியாக நடைபெறும் என்றால் உண்மை வெளியே வரும். வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை, வேறு எந்த விடயமே தேவையில்லை. சர்வதேச மேற்பார்வையின் கீழ் இது நடப்பதை உறுதிப்படுத்தி அதன் உண்மைத்தன்மை வெளிக்கொண்டு வரப்படுமாக இருந்தால் எனக்கு நிச்சயமாக இங்கே நடைபெற்ற இனவழிப்பு என்பது உறுதிப்படுத்தப்படும். அதனூடாக மட்டும் வடக்கு கிழக்கில் நாங்கள் தேசிய இனமாக வாழ்கின்றோம். எமக்கென்று சுயநிர்ணய உரிமை உண்டு, எமக்கென்று தாயம் உண்டு. ஆகவே அதனை சர்வதேசங்கள் ஏற்றுக்கொண்டு எமக்கான ஒரு தீர்வை பெற முற்பட வேண்டும். இந்த தீர்வை வைப்பதற்காக ஆணையாளர் ஆணித்தரமான 9ஆம் மாத கூட்டத்தில் இந்த விடயத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை மிகவும் நேர்மையாக பாதிக்கப்பட்ட தமிழர் சார்பாக இருந்து கொண்டு இந்த செம்மணி மனித புதைகுழி தொடர்பான வழக்காளியாளர் இருந்து கொண்டு இதனை நான் அவருடைய மன்றாட்டமாக கேட்க விரும்புகிறேன்.